சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப கோவமாக ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோகிணியும் மீனாவை எதிர்த்து பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் மீனா, போது ரோகிணி, நடித்து ஏமாத்தாதீங்க. நீங்கள் யாருங்க எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறதுக்கு? ஒரே வீட்டில் இருக்கிற நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன செஞ்சேன்? ஏதோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு மீனாவும் ரோகிணியை திட்ட, உடனே ரோகிணியும் பதிலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜயா, என்னடி வந்த உடனே இந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி ரோகிணியை திட்டிகிட்டு இருக்க? என்ன மீனா, ரொம்ப திமிராயிருச்சான்னு கேட்க, போதும் அத்தை, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காத மருமகளாக இருந்தாலும் ரோகிணியே நான் எதுவும் பேசிடக்கூடாது, அப்படி தானே? மாமா, உங்கள் பையன் முத்து எந்த தப்பும் செய்யலைன்னு அவரை அனுப்பிட்டாங்க. ஆனால் தப்பு செஞ்ச அந்த சிட்டி மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லை, சிட்டி வேணும்னே ஆளுங்களை அனுப்பி அந்த ரதியோட வீட்டில் பிரச்சனை செய்யலாமாமா. எல்லாத்துக்கும் காரணம் இங்கே மனோஜோட பொண்டாட்டி இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்ல, ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. இப்படி மீனா பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயம் அங்கே போலீஸும் ரோகிணியை தேடி வந்து வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா மீனா, என்னதான் நடக்குது? வந்த போலீஸ்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறதுக்குள்ள ரோகிணியை திட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்களே, ரோகிணி அப்படி என்னம்மா செஞ்சா அப்படின்னு சொல்லும்போது நடந்த எல்லா உண்மையும் மீனாக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க, உடனே விஜயா, என்னது, முத்துவை விட்டுட்டாங்களா? ரோகிணி மேலே தான் தப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும், அதான் மீனா சொல்கிறாங்கல்ல, ரோகிணி அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிட்டியோட ஆளுங்க முத்துவை மாட்டி விட திட்டம் போட்டு தேவையில்லாத பிரச்சனை செய்ய இப்போ வேற வழி இல்லாமல் சிட்டி மாட்டிக்கிட்டதால ரோகிணி பேரையும் சொல்லி மாட்டி விட்டுட்டாரு. இந்த ரோகிணி ஏற்கனவே சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்கல்ல மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே மனோஜ் கிட்ட சொன்னோம். ஆனால் மனோஜ் ரோகிணியை விட்டு கொடுக்காம எங்களை தான் தப்பாக பேசி திட்டினாரு. அதையும் நாங்கள் பொறுமையாகவே பொறுத்து போயிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யலை, இந்த வீட்டுக்காக பெரிய உதவி தான் செஞ்சார். அதை விஜயாத்தையும் புரிஞ்சுக்கல, அந்த ரோகிணியும் என்னவோ அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு போனாங்கல்ல. இவங்க கூடலாம் இந்த வீட்டில் தங்கி இருக்கிறதுக்கு பேசாமல் வேறு எங்கேயாவது போயிடலாம் போல. ஏங்க, என்னங்க பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்ல, உடனே முத்துவும், என்ன மீனா பேச சொல்கிற? இந்த வீட்டில் இருக்கிற யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரோகிணி செஞ்ச பிரச்சனையால் நான் அவமானப்பட்டு வந்து நிற்கிறேன். இதில் அம்மா என்னடானா, நானும் நீயும் ரோகிணியை போலீஸில் மாட்டி விட்டுட்டோன்னு நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க. யார்கிட்ட என்ன பதில் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலை, முத்து, உன் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா, நீ எந்த தப்பும் செய்யலை. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேச தான் போனேன். ரோகிணி தான் தேவையில்லாமல் அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக செஞ்சுட்டா. ஆமாம் மனோஜ், இங்கே ரோகிணி என்ன செய்கிறானாது உனக்கு தெரியுமா? இல்லை என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நீ ஏன் தான் அந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ தெரியல. ரோகிணி கிட்ட நீ தான் சொன்னியா சிட்டிக்கிட்ட உதவி கேட்க சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ் கிட்ட அண்ணாமலை. அப்பா, என்னப்பா, எனக்கு எப்படிப்பா தெரியும் ரோகிணி வந்து அந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருக்கான்னு? ரோகிணி என்னையும் தான்ப்பா ஏமாத்திருக்கா. சொல்லப்போனால் ரோகிணி பாவம்ப்பா, எனக்காகவும் அவளுக்காகவும் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படி தான் அவமானப்பட்டு மாட்டிக்கிட்டா. இப்போ போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு பிரச்சனை. போலீஸ் வந்து கூட்டிகிட்டும் போயிட்டாங்க. முத்து, மீனா, எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்க, உனக்கு நாங்கள் உதவி செய்யணுமா? ஏன், உதவி செய்ய போய் எந்த தப்பும் செய்யாத நான் மாட்டிக்கிட்டது பத்தாதா? இன்னொரு தடவை உதவின்லாம் கேட்டு வந்து நிற்காத. உன்னை என் அண்ணன்றதுக்காக எவ்வளவோ உனக்காக பேசிட்டேன். ஆனால் தப்பு செஞ்ச நீங்கள் தான் இனி உங்கள் விஷயத்த பார்த்துக்கணும். என்னப்பா செய்கிறது, இந்த ரோகிணி இப்படி செஞ்சுருக்காங்கல்லப்பா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல முத்து, ஓ மேலே தப்பு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாங்கல்ல. தப்பு செஞ்சது சிட்டியும் ரோகிணியும்னு அவங்களுக்கு உண்மை தெரிய வந்துருச்சுலான்னு சொல்ல, ஆமாம், ரதிக்கிட்டேயும் தீபன்கிட்டேயும் நான் தான் மாமா உதவி கேட்டு போனேன். தீபனும் முதல்ல கோவமாக தான் பேசினார். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த ஆளுங்க சிட்டிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி, சிட்டி அண்ணே நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச உடனே தான் இந்த சிட்டி தான் ஆளுங்களை அனுப்பியிருப்பாரு அப்படின்னு நானாக யோசித்து ஒரு முடிவெடுத்து சிட்டியை வர சொல்லி விசாரிக்க சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க மூலமாக எப்படியோ பேசி என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லைன்ற உண்மையவும் நிரூபிச்சிட்டேன். இல்லைனா என் வீட்டுக்காரரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ரோகிணி அவங்க விருப்பத்துக்கு ஏதாவது செஞ்சு எங்களை மாட்டி விட்டு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களே. இப்படி ரோகிணி நிறையா படிச்சிருந்தாலும் இந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும் யோசிக்கிற திறமையும் கிடையாது, புத்திசாலித்தனமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னடி முத்துவை வெளியில் கொண்டு வந்துட்டேன்னு திமிரா பேசுகிற? அந்த ரோகிணியை பேசினா பரவாயில்ல, என் பையன் மனோஜை ஏண்டி நீ பேசிகிட்டு இருக்க? என்னவோ பெருசாக உதவி செஞ்சோன்னு சொல்கிற, இப்போ மட்டும் என்ன பிரச்சனையை முடிச்சு வச்சிட்டிங்களா?
தேவையில்லாமல் அந்த ரதியோட வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ இந்த வீட்டு மருமக ரோகிணியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. முதல்ல வந்து முத்துவை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ போலீஸ் வந்து ரோகிணியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியே இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த முத்துவும் மீனாவும் தான். இவங்க 2 பேரும் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. ஏங்க, முத்து உதவி செஞ்சான்னு என்கிட்ட சொல்கிறீங்களே, இந்த முத்துக்கிட்ட நானா உதவி செய்ய சொன்னேன்? என் பையன் மனோஜ் பார்த்துப்பான்னு சொன்னேனே, இந்த முத்து யார் என்னை கேட்காம போய் அங்கே பேசுறதுக்கு? முதல்ல முத்து செஞ்சது தான் தப்பு. அது மட்டுமா, அந்த ரதி வீட்டுக்கு முத்து போய் பேசியிருக்கவும் கூடாது. ரதிக்கும் தீபனுக்கும் கல்யாண ஏற்பாடை இவன் செஞ்சு வச்சிருக்கவே கூடாது. முத்து உதவி செஞ்சதால் அவங்க அப்படியே விட்டுட்டாங்களா? அப்புறம் எதுக்கு பார்வதி வீட்டில் போய் 10 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க? அந்த வீட்டில் உள்ளவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லை, பேசினோடனே புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த ரதியோட அப்பாவாக இருக்கட்டும், தீபனோட அப்பாவாக இருக்கட்டும், அவங்க நல்லவங்களா இருந்திருந்தா கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு பிரச்சனையை பெருசாக்கியிருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தான். என்னவோ நல்லது செய்கிறேன்னு சொல்லி பிரச்சனையை பெருசாக்குனது மட்டும் இல்லாமல் என்னையும் அவமானப்படுத்திட்டான். இந்த வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு போயிருக்காங்களே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும். நான் வெளியில் போனால் கேள்வி கேட்பாங்க. யாருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் மீனா, அப்படியே ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சாலும் நீ பேசி இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்க வேண்டாமா? போலீஸ் வீடு தேடி வந்து ரோகிணியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நீ ஏண்டி செஞ்ச? உனக்கு ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குடனே மீனாவும், அத்தை, அப்படி நான் என்னைக்கும் நினைக்கல. நீங்கள் தான் மனோஜையும் ரோகிணியவும் பிரிக்கணும்னு நினச்சிங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்னவோ தப்பு செஞ்ச மாதிரி என்ன கேள்வி கேட்குறீங்க? என் வீட்டுக்காரரை காப்பாற்றி அவர் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். மற்றவங்கள பற்றி நான் ஏன் யோசிக்கணும்? அதுலேயும் அந்த ரோகிணியை பற்றின உண்மை சீக்கிரமாகவே தெரிய தான் போகுது. அப்புறம் இருக்குது அந்த ரோகிணிக்கு. வீட்டுக்கு இங்கே திரும்பி வருவாங்கல்ல, நான் பேசிக்கிறேன்னு சொல்ல அங்கே போலீஸும் ரோகிணியை விசாரிக்கிறாங்க. என்னம்மா, இந்த சிட்டி யாருன்னு தெரியுமான்னு கேட்க, அங்கே வேறு வழி இல்லாமல் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அதனால தான் சிட்டியை தெரியும். எனக்கும் என் மாமியாருக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை, இதில் என்னை வேற விசாரிக்க கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல, நீ தான் தப்பு செஞ்சுருக்க. நீ தானம்மா சிட்டிக்கிட்ட சொல்லி ஆளுங்களை அனுப்புனது. அப்போ நீ செஞ்ச தப்புக்கு நீ தானே வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் வேற யாரையாவது கூப்பிட்டு வர முடியும்? பாவம் முத்து, ஏதோ அவர் தப்பு செஞ்சாருன்னு இவ்வளோ நேரம் அவரை வேற கூட்டிகிட்டு வந்து விசாரித்தோமே. முத்துவோட மனைவி மீனா புத்திசாலியாக இருக்க உண்மை என்னன்னு நிரூபித்து தான் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீ மாட்டிக்கிட்டல, உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சிட்டி சொல்கிறாரு, ரோகிணி மேடம், உங்களுக்கு உதவி செய்ய நினச்சி நானும் என் ஆளுங்களும் மாட்டிக்கிட்டோம். இனி நான் எந்த உண்மையும் மறைக்க போகிறதில்ல. நீங்கள் தானே முத்துவோட ஃபோனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல, என்ன சிட்டி, என்னை பற்றின உண்மையை சொல்லிகிட்ருக்க? ஃபோனை எடுத்துகிட்டு வர சொன்னது நீ தானே அப்படின்னு சொல்லும்போது, எடுத்துகிட்டு வர சொன்னது நான் தான், ஆனால் எனக்கு நீங்கள் ஏன் உதவி செய்யணும்? அந்த பிஏ தினேஷை பற்றின உண்மையெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, வேண்டாம் சிட்டி, இன்னும் அதெல்லாம் சொன்னால் அவ்வளவுதான், மனோஜ் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு ரோகிணி அழுதுட்ருக்காங்க. போலீஸ் ரோகிணியை வெளுத்து வாங்கி விசாரிக்கும் போதே அங்கே போலீஸ்க்கு தெரிய வருது, முத்துவும் மீனாவும் அந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம சிட்டி கூட சேர்ந்து ரோகிணி நிறைய பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ வரைக்கும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. ரோகிணி இந்த சிட்டிக்கு உதவி செய்கிறது, சிட்டி ரோகிணிக்கு உதவி செய்கிறதுன்னு 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் நிறைய திட்டம் போட்டெல்லாம் உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதுலேயும் ரோகிணிக்கு இந்த சிட்டி பெரிய பெரிய உதவியெல்லாம் செஞ்சு உண்மையெல்லாம் மறைச்சிருக்காரு அப்படின்னு நிறையவே உண்மையை இங்கே போலீஸ் கண்டுபிடிக்க, இந்த ரோகிணி வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நடந்ததை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போலீஸ். ஆனால் ரோகிணி அங்கே போலீஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுது, ஆனால் நான் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லி முத்து மீனா கிட்ட என்னை மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. மீனா எப்பயும் போல் பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே தன்னுடைய அம்மா கடைக்கு வந்திருந்த சீதாவும், அக்கா வாக்கா, மாமா வெளியில் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சீதா, அதான் அருண் உதவி செய்ய மாட்டேன்னு அமைதியாகவே இருந்துட்டாரே, என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லைன்னு நானே உண்மையை நிரூபிச்சிட்டேன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷங்க்கா. எனக்கும் தெரியும் முத்து மாமா தேவையில்லாமல் எங்கேயும் பிரச்சனை செய்ய மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நல்லது மட்டும்தான் செய்வாருன்னு. ஆனால் என்னன்னு தெரியல, அருண் ஏன் முத்து மாமாவை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லைன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்ல, உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அந்த அருண் இன்னும் மாறவே இல்லை. என் வீட்டுக்காரர் மேலே அருணுக்கு ரொம்பவே கோவம் இருக்குது சீதா. அதனால தான் எந்த உதவியும் செய்யாமல் எப்படியும் முத்து மாட்டிக்கிட்டாரு, அவமானப்படுத்தலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பாரு அருண். ஆனால் அருணுக்கு தெரியும்ல இப்போ என் வீட்டுக்காரர் வெளியில் வந்துட்டாருன்னு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் வழியில் அருண் வராமல் இருந்தாலே போதும், எங்களுக்கு யாருடைய உதவியும் வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே சந்திரா,
என்ன மீனா இது? உங்கள் வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட போய் உதவி கேட்டதா வந்து இங்கே வந்து சீதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல. ஆமாம்மா, வீட்டில் நடந்த எல்லாத்தையும் நான் தான் சீதா கிட்ட சொன்னேன். அப்போ தானேம்மா அருணுக்கு தெரியும் நானே உண்மையை நிரூபித்து என் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு. அதாம்மா சொன்னேன்னு சொல்லும்போது, ரோகிணி ரொம்ப நல்லவன்னு நினச்சினே, ஆனால் இப்படி செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க நல்லவங்க தாம்மா. அவங்களுக்கு நாம் உதவி செஞ்சால் அவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனால் எந்த தப்பும் செய்யாத எங்களை மாட்டி விடணும்னு நினச்சாங்கல்ல, அதுவும் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு போனதுனால, அந்த சிட்டிக்கு ஏற்கனவே நம்ம குடும்பம்னா பிடிக்காது, எங்களைனா கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் இந்த ஒரு காரணத்தை வச்சு எங்களை அவமானப்படுத்தணும், போலீஸ்கிட்ட என் வீட்டுக்காரரை மாட்டி விடணும்னு நினச்சான். நடக்குமாமா? உண்மையாக இருக்கிற நாங்கள் அவமானப்பட்டு எதுக்காக நிற்கணும்? அதான் எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டேம்மா. அதனால் என் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமாக திரும்பி வந்துட்டார். ஆனாலும் என் மாமியார் என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? நீ செஞ்சது தப்பு, உண்மையை கண்டுபிடிச்சி இந்த முத்துவை எது கூட்டிகிட்டு வந்த, உன்னால் வெளியில் தலை காட்ட முடியல, நீ தான் போலீஸ்கிட்ட ரோகிணியை மாட்டி விட்டுட்டேன்னு என்னென்னவோ பேசுகிறாங்க. அதுக்கு மனோஜும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருமா. என்னால் ரோகிணி அங்கே போலீஸில் மாட்டிக்கலம்மா. அவங்க செஞ்ச தப்பால் தான் போலீஸ் தேடி வந்து வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போனாங்க. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை பார்த்தாலே என் மாமியார் திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ எல்லாம் எதுக்குடி எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீயும் இந்த முத்துவும் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களோ அன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருப்பேன்லாம் பேசுகிறாங்கம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கும் இல்லாமல் ரொம்பவே ரோகிணி மேலே கோவமாக இருந்த விஜயாத்தை இப்போ ரோகிணி மாட்டிக்கிட்ட உடனே ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன் தெரியுமா? என் வீட்டுக்காரர் வெளியில் வந்தது என் மாமியாருக்கு பிடிக்கல. இங்கே முத்து உள்ளே இருந்திருக்கலாம், ரோகிணியை நீ மாட்டி விடாமல் இருந்திருக்கலான்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் என் வீட்டுக்காரர் மேலே என் மாமியாருக்கு கோவம் இருந்தாலும் முத்து தானமாக அவங்களோட பையன். ஆனால் ஏன் இப்படி இவ்வளோ கோவத்தை காமிக்கிறாங்கன்னு தாம்மா எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மீனா மனசு வேதனைப்பட, உடனே சீதாவும், அக்கா நான் வரேன்க்கா, உன் மாமியாருக்கு சரியான பாடம் புகட்டுறேன். என்ன இப்படி இருக்காங்க? தப்பு செஞ்சவங்க தானக்கா மாட்டிக்கணும். மாமா என்னக்கா தப்பு செஞ்சாரு? அவங்களுக்கு மாமாவை பிடிக்கலன்னா அதுக்குன்னு உன்னையும் இப்படி பேசுவாங்களா என்ன? நீ அந்த வீட்டோட பொறுப்பாக இருக்கிற மருமக, உன்னையே புரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கெல்லாம் நீ ஏன்க்கா சமைச்சு கொடுக்குற? நீ ஏன் அந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிற? மாமாவுக்கும் அண்ணாமலை மாமாவுக்கும் மட்டும் நீ சமைச்சு கொடு, அப்போ தெரியும். 2 நாள் அந்த வீட்டுக்கு போகாமல் இருந்தியே, சமைக்க ஆள் இல்லாமல் சரியாக சாப்பிடாம அந்த வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்பட்டாங்கல்ல. நீயும் மாமா கூப்பிடாமையே அந்த வீட்டில் உள்ளவங்களுக்காக தானே திரும்பி போனேன். நீ போயிருக்க கூடாதுக்கா. ரோகிணி ஸ்ருதின்னு 2 மருமக அந்த வீட்டில் இருந்தும் சமைச்சு கொடுக்க யாரும் இல்லைன்னு ஒன்னதானக்கா எதிர்பார்த்தாங்க. அப்பவும் அருமை பெருமை அவங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ மறுபடியும் அந்த வீட்டில் போய் எல்லா வீட்டு வேலையும் எடுத்து நீ செஞ்சிட்ருக்க. இப்போ உன்னை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா நீ அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. அதனால தான்க்கா உன்னை அருமை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீ பேசாமல் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கா. நிம்மதியா இங்கே முத்துமாமா கூட சந்தோஷமா நீ வாழணும். உன் திறமை அவங்களுக்கு புரியலக்கா. நீ தனியாக இருந்து உழைச்சி முன்னேறினேன்னு வையி, தானாக அவங்க எல்லாரும் தேடி வந்து மன்னிப்பு கேட்டு நாங்கள் செஞ்சது தப்பு தான்னு முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிற்பாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு நீ வரணும்க்கா. இன்னும் உன் மாமியாருக்காக சமைச்சு கொடுத்துக்கிட்டு அதே வீட்டில் இருந்து நீ கஷ்டப்படாத. இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் தாங்கிக்க முடியல. நீ ஏன் இவ்வளோ மனசு வேதனைப்படுறியே? அம்மா மேலே பாசமாகவும் இல்லை. செஞ்ச உதவிக்கு அந்த விஜயா கொஞ்சம் கூட நன்றி சொல்ல வேண்டாம், ஆனால் இப்படி பேசாமல் இருந்திருக்கலாமேன்னு அங்கே விஜயாவை பற்றி முத்துமாமா என்ன யோசிச்சிருப்பாரு? இப்படி உன்னையும் மதிக்காமல் முத்துமாமாவையும் மதிக்காமல் இருக்கிற அந்த விஜயாவுக்கு நீ நல்லது செஞ்சு நீ நல்ல பேர் வாங்க போகிறது கிடையாதுக்கா. இப்படி தான் அவமானப்பட்டு நிற்கணும், புரிஞ்சுக்கோக்கா அப்படின்னு மீனாக்கு சீதா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும், எனக்கு புரியுது சீதா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. ஆனால் என்னால் இந்த முடிவெடுக்க முடியுமான்னு தெரியல. அந்த ரோகிணி வேற இப்போ வீட்டில் இல்லைல்ல, அந்த கோவத்தில் இருக்காங்க அந்த விஜயாவும் மனோஜும். நான் பார்த்துக்கிறேன். இவங்க தேவையில்லாமல் இன்னும் பிரச்சனையை அதிகமாக செஞ்சா நான் நீ சொன்ன மாதிரியே முடிவெடுத்துடுறேன்னு சொல்ல, உடனே இங்கே சந்திராவும், மீனா நான் வேணும்னா வந்து சம்மந்திக்கிட்ட பேசட்டுமான்னு கேட்க, ஏம்மா என்ன அவமானப்படுத்துறது பத்தாதுன்னு உன்னையும் தலை குனிய வைப்பாங்க. நீ வேற அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு என் மாமியார் சொல்லியிருக்காங்களே, நீ எதுக்குமா வரணும்? அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சா நான் இல்லைம்மா, என் வீட்டுக்காரரே தெளிவாக ஒரு முடிவெடுப்பார். அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேம்மா. சரி, எனக்கு கொஞ்சம் பூ கொடுக்குற வேலை இருக்குது, நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சந்திரா, என்ன இந்த மீனா எவ்வளோதான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மீனாவையும் முத்துவையும் ஏளனமாக பேசினாலும் தெளிவாக ஒரு முடிவெடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்ல, அக்காவை பற்றி யோசிக்காதீங்கம்மா. அக்கா அந்த அந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செஞ்சிட்ருக்கா. அதை புரிஞ்சுக்கலன்னா கண்டிப்பாக முத்துமாமா அக்காவுக்காக ஒரு நல்ல முடிவை எடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சீதா வந்து சந்திராக்கா ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க.
இங்கே அருண் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்ன அருண், நீ எப்பயுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப, அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்ப, இப்போ என்ன இன்னைக்கு ரொம்ப கோவமாக இருக்க அப்படின்னு கேட்க, அதான் உனக்கு தெரியும்ல, போலீஸ்கிட்ட அந்த முத்து மாட்டிக்கிட்டான்னு சந்தோஷமாக இருந்தேன். முத்து முன்னாடி நல்ல விதமாக பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த முத்துவை வெளியில் அனுப்பிடாதீங்க, ஏதாவது அவன் செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி அந்த முத்து உள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் பேசிட்டு வந்தேன். ஆனால் அந்த மீனா உண்மையை நிரூபித்து அவங்க வீட்லேயே இருக்கிற ரோகிணியை மாட்டி விட்டுட்டு முத்துவை வெளியில் கொண்டு வந்துட்டாங்களாம். என்னால் எந்த உதவியும் செய்யவே முடியாதுன்னு அந்த மீனாவை மட்டும் இல்லை முத்துவையும் அவமானப்படுத்தலாம்னு நினச்சேன். சாதாரண கார் டிரைவராக இருந்து என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சவன் தானே அந்த முத்து. அவனுக்கெலாம் நான் நல்லது செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த முத்து வேற வெளியில் வந்துட்டான்ல, அந்த கோவம்தான், வேற என்ன. அந்த முத்துவை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். அதுலேயும் ஏதோ பிரச்சனை செஞ்சிட்டான்னு போலீஸ் சொன்னதை கேட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வந்துட்டானேன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு ரொம்ப குழப்பமாகவும் இருக்குது, கோவமாகவும் இருக்குதுன்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளைங்க. அங்கே முத்து சாதாரண கார் டிரைவராக இருந்தாலும் அங்கே சீதாவோட அக்காவெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் உள்ளவங்க அந்த கல்யாண மண்டபத்தில் கூட முத்து மாப்பிள்ளை வந்தால் தான் இந்த கல்யாணமே நடக்கும்னு பேசிகிட்டு இருந்தாங்களே அருண். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் முத்துவை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்குறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீ ஏன் முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா கூட அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு ஒன்றை தான் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. முத்துவோட வழியில் நீ தலையிடாத, முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்காத. அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ அவங்க மனைவி மீனா உண்மையை கண்டுபிடிச்சி எல்லா பிரச்சனையும் சமாளித்து முத்துவை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. ஏன் நீ கூட தான் அந்த முத்து வெளியில் வரக்கூடாதுன்னு காரில் அந்த பிரேக் பிடிக்காமல் இருந்த விஷயத்த மறைச்சியே, அப்போ கூட மீனா தானே உண்மையை கண்டுபிடிச்சாங்க. இதுலேருந்து உனக்கு தெரிய வேண்டாமா, நீ பிரச்சனை செஞ்சாலும் மீனா முன்னாடி அவமானப்பட்டு நிற்ப, முத்துவை மீனா காப்பாற்றிடுவாங்க. நீ தேவையில்லாமல் குழப்பமே வேண்டாம், உன் வேலையை மட்டும் நீ பாரு, அந்த முத்து அவன் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக, என் ஃப்ரெண்டு கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அந்த முத்து கார் டிரைவராக இருந்தாலும் அந்த மீனா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்கல்ல. முதல்ல முத்து மீனாவை பிரிக்கணும், அதுக்கப்புறம் மீனா குடும்பத்துலேருந்து முத்துவை பிரிக்கணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு தானே நான் சீதாவை கல்யாணம் பண்ணேன், புரிஞ்சுப்பாங்க என்னை பற்றி சீக்கிரமாக எல்லாரும் அப்படின்னு முத்து மேலே உள்ள கோவத்தில் இங்கே அருண் இப்படி யோசிக்கிறாரு. எப்பயும் போல் மீனா எல்லாருக்கும் சமைச்சு வைக்கிறாங்க. ரோகிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டில் இருக்க யாரும் உதவி செஞ்சு ரோகிணியை கூட்டிகிட்டு வரக்கூட வரமாட்டேங்கிறாங்க. இதே முத்து மீனாக்கு ஒரு பிரச்சனைனா என் அப்பா முன்னாடி வந்து நிற்பார், ஆனால் என்னை மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனோஜ் கடைக்கும் போகாமல் அங்கே வெளியில் எங்கேயுமே போகாமல் ரூம்லேயே இருக்கார். சரியாக சாப்பிடாம, ரோகிணி இப்படி செஞ்சிட்டியே ரோகிணி, நீ என்ன செய்ய போகிறன்னு என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். இப்போ பாரு, அம்மா பேச்சை கேட்டுட்டு நான் இந்த வீட்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது, உனக்காக என்னால் உதவி செய்யவும் முடியலையே அப்படின்னு கண் கலங்கி உட்காந்துட்ருக்காரு. ரவி, ஸ்ருதி, அண்ணாமலைன்னு மீனா சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவம் வருது விஜயாவுக்கு. என் பையன் மனோஜ் சாப்பிடல, அதை மீனா கண்டுக்கவும் இல்லை, ஆனால் மற்ற எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் மேலேயும் இந்த மீனாக்கு மதிப்பு மரியாதை இல்லை, மனோஜை அவள் கண்டுக்கிறதே இல்லை. ரோகிணி அங்கே பிரச்சனை செஞ்சு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு காரணம் இந்த மீனாவும் முத்துவும் தானே. அப்போ மனோஜை இவங்க தானே பார்த்துக்கணும். மனோஜ் சாப்பிடாம இருக்கானேன்னு அக்கறை இல்லாமல் இருக்க அந்த மீனா இன்னைக்கு இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. அந்த சமயம் முத்துவும் சவாரி முடிச்சுட்டு வராரு. மீனா சமைச்சிட்டியா, இன்னைக்கு சாப்பிடணும்னு சீக்கிரமாக வந்த மீனா அப்படின்னு சொல்ல, வாங்குங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அண்ணாமலையும், ஆமாப்பா முத்து, பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடாம இருந்தால் சரிப்பட்டு வருமா, நீ காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு அக்கறையாக பேச, அங்கே விஜயாவும் மீனா சாப்பாடை எடுத்து வைக்கிறாங்க முத்துக்கு. முத்து சாப்பாடை சாப்பிடும்போதே விஜயா சொல்கிறாங்க, அதானே பார்த்தேன், சாதாரண கார் டிரைவராக இருக்கான், இவன் என்ன பெருசாக நல்லா சம்பாதிக்கிறான், இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு வேற சொல்கிறீங்க, சம்பாதிச்சு அந்த பணத்தை உங்ககிட்டே அங்கே கொண்டு கொடுக்குறான், வீண் செலவு செய்கிறான் அந்த முத்து மேலே அக்கறை இருக்க மாதிரி இந்த மீனா நடித்து ஏமாத்திட்டு இருக்கா. இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க, மனோஜ் வரல, அதை யாரும் கவனிக்கலையான்னு சொல்லும்போது உடனே முத்துவும், ஏன் கவனிக்கணும், அவனுக்கு வேணும்னா சாப்பிட மாட்டானா அப்படின்னு கேட்கும்போது, நீ பேசாத முத்து, ஒன்னால தான் வீட்டில் மனோஜ் இப்படி கண் கலங்கி சாப்பிடாம உட்காந்துட்ருக்கான், நீ மட்டும் நல்லா சாப்பிட்றதுக்காக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் இந்த மீனை சமைச்சு வைக்கிறா, அதானே, மற்றவங்க என்ன ஆனால் உனக்கு என்ன,
நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த வீட்டில். மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அப்படி தானே கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை, மனோஜ் வெளியில் போகலை, ஏன் பிஸ்னஸ் செய்யக்கூட போகலை, வீட்டில் தானே இருக்காரு. அவர் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லை, காலையிலேருந்து சவாரிக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காரு என் வீட்டுக்காரர். அவருக்கு நான் சாப்பாடு வச்சிட்ருக்கேன். அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? அது என்ன, மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டா அமைதியாக இருக்கீங்க, அதுலேயும் உங்கள் பையன் மனோஜை நான் கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கணுமா? அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்லையே. என்னைக்காவது ரோகிணி சமைச்சு எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுருக்காங்களா? நான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இப்படிலாம் செய்ய முடியாது. அது என்னத்த, என் வீட்டுக்காரர் சாப்பிட உட்காரும் போது மட்டும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதானே அப்படின்னு கேட்க, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியே. ஆமாம், இவ்வளோ கோவமாக பேசுகிற, இவ்வளோ திமிரா பேசுகிற, அப்போ முத்துவை கூட்டிகிட்டு கிளம்பு பார்ப்போம். தனியாக இருந்து உங்களால் சமாளிக்க முடியாது அப்படி தானே? இவ்வளோ நாள் கிறிஷோட பாட்டியை பார்த்துக்கணும், கிறிஷை கவனிக்கணும்னு 2 பேரும் சரியாக வேலைக்கே போகல. இதில் இந்த போலீஸ் வேற பிரச்சனை செஞ்சிட்டாங்க. இந்த தீபன் ரதின்னு இவங்க பிரச்சனைக்குன்னு நான் பேச போகிறேன், சரியாக வேலைக்கு போகலன்னு முத்து சொல்லிட்டு இருந்தான். இப்படி வேலை செஞ்சால் எப்படி முன்னேற முடியும்? வேலைக்குன்னு பெருசாக எங்கேயும் போகிறதில்ல, சம்பாதிக்கிறதில்ல. ஏதோ இந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் அப்பா சம்பாதிக்கிற பணத்தில் வீட்டுக்குன்னு நீங்கள் பணம் கொடுக்கலனாலும் நாங்கள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வைக்கிறோம். ஆனால் அதையே சாப்பிட்டுட்டு இவ்வளோ திமிரா பேசுகிற? நீ எல்லாம் பேசவே கூடாது மீனா. சம்பாதிச்சா மட்டும்தான் இந்த வீட்டில் பேசணும். இல்லை, நீ சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு பேசணும். எதுவுமே இல்லாமல் நீ ஏன் இவ்வளோ பேசுகிற? மனோஜை போய் கூப்பிட்டு வா. நீ தான் அவனுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறணும். புரியுதா? வீட்டு வேலையை செஞ்சால் மட்டும் போதுமா என்ன? பொறுப்பா எல்லாருக்கும் சாப்பிட்டாங்களா இல்லை சாப்பாடு கொடுக்கணுமான்னு கவனிக்க வேண்டாமான்னு சொல்ல. நான் ரோகிணி மாதிரி இல்லைத்த. ரோகிணி இங்கே வீட்டில் எந்த வேலையும் செய்யலை, ஆனால் நான் எல்லா வேலையும் செய்கிறேன். ஆனால் மனோஜை கூப்பிட்டு வந்தெல்லாம் சாப்பிட வைக்க முடியாது. அவருக்கு வேணும்னா வரட்டும். மனோஜ் ரோகிணியை பற்றி யோசிச்சுட்ருக்காரு, அதனால் சாப்பிட வரல. உங்கள் பையன் தானே, அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து சமைச்சு கொடுங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்படி தான் பிரச்சனை செய்வேன். நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் மனோஜ் இந்த நிலமையில இருக்கான். மனோஜை கூப்பிட்டு இப்போ நீ சாப்பாடை எடுத்து வைக்கணும். மனோஜுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாதாண்டி நீ இந்த வீட்டில் இருக்க முடியும். மனோஜை கண்டுக்க மாட்டேன், மனோஜுக்காக நான் சமைச்சு கொடுக்க மாட்டேன், மனோஜுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ சமைச்சு வைக்கணும். சம்பாதிக்காத முத்துவுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு வைக்கிற என் பையன் மனோஜை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவன் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கானா அதுக்கு காரணம் முத்து, நீயும் மீனாவும் தான். அப்போ மனோஜுக்கு என்ன வேணும்னு கேட்டு நாளையிலேருந்து சமைச்சு வைக்கணும்னு சொல்ல, உடனே சாப்பிட போன முத்து அப்படியே அமைதியாக எந்திரிக்கிறாரு. என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் சம்பாதிக்கலன்னு யார் சொன்னா? நானும் 2 கார் வாங்கியிருக்கேன். ஒரு கார் மூலமாக எனக்கு மாதம் மாதம் வருமானம் வந்துட்டுருக்கு. நான் சம்பாதிக்கலனாலும் அந்த பணமே எங்களுக்கு போதுமானது. அது என்ன சொன்னீங்க? நான் இந்த வீட்டில் இருக்க போய் தான் நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்ருக்கோமா? எங்கே சாப்பிட வர்றீங்க? கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கானே நம்ம பையன், சாப்பிட்டுட்டுன்னு விட்டிங்களா? உங்களுக்கு மனோஜ் மட்டும்தான் பையன். அவன் மேலே மட்டும்தான் பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது. அதனால மனோஜ் சாப்பிடலைன்னா உங்களுக்கு கோவம் வருது. ஆனால் நான் சாப்பிட்டா ஏன் கோவப்படுறீங்க? நானும் இந்த வீட்டுக்காக மாதம் மாதம் செலவுக்காக பணம் கொடுக்குறேன். அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறேன். ஆனால் அந்த மனோஜ் பெருசாக உங்களுக்காக என்ன செஞ்சிட்டான்னு சொல்ல, அவன் எதுவுமே செய்ய வேண்டாம். ஒன்றை மாதிரி மனோஜ் என்ன அவமானப்படுத்தலை, அந்த ஒன்றே போதும் மனோஜ் என் பையனாக இருக்கிறதுக்கு. நீ என்னென்ன செஞ்சுருக்க அதெல்லாம் நான் என்ன மீனா கிட்ட சொல்லிட்டா இருக்கேன். என் பையன் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் ரோகிணியை பிடிக்கலனாலும் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாமல் போனா போதுன்னு அமைதியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் செஞ்ச பிரச்சனையில் போலீஸ் ரோகிணியை கூட்டிகிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த மன வேதனையில் என் பையன் சாப்பிடாம இருந்தா நீங்கள் என்னடானா இப்படிலாம் பேசுகிறீங்க? அதுவும் மீனாவுக்காக நீ என்னை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்து, போதுமா, மீனாவுக்காக எதிர்த்து பேச நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் மனோஜுக்கு நீங்கள் ஒரு ஆளே போதுமா சப்போர்ட் பண்ணுறதுக்கு? ஆனால் மீனா பாவம், வீட்டு வேலையை பார்த்து உங்களையும் கவனிச்சுக்கிட்டு பொறுப்பே இல்லாமல் ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க? என்னையும் உங்களுக்கு பிடிக்கல, அதனால் மீனாவையும் பிடிக்கல. மொத்தத்தில் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் இந்த வீட்டில் உங்கள் முன்னாடி சந்தோஷமாக சாப்பிட்றக்கூடாது அதானே? நான் அவமானப்பட்டு போனேன். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. போலீஸ் முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த முத்து இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்வான்னு. ஒரு நல்ல அம்மாவாக என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யலை. என்னை மாட்டி விடணும்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ மனோஜ்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன் மீனா, இப்படிப்பட்டவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணுமா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, நிம்மதியாக பேச விட மாட்டேங்கிறாங்க. நாம் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்களும் நானும் தான் காரணம்னு சொல்கிறாங்க.
இது எல்லாமே அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும்னு நான் பொறுமையாக இருந்தால் கூட உங்கள் அம்மாவால் என்னை புரிஞ்சிக்க முடியல. நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, நீ ஏண்டி திரும்பி வந்த? நீ எதுக்கு திரும்பி வந்த? நான் தான் சொல்கிறேன்ல, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, இல்லை தனியாக அந்த முத்துவை நம்பி வேற எங்கேயாவது வாடகை வீட்டுக்கு கூட போ. ஆனால் நாங்கள் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த சம்பாத்தியமும் இல்லை, வருமானமும் கிடையாது. திரும்பி இந்த வீட்டுக்கு தான் வந்தாகணும். நீங்கள் 2 பேரும் என்ன மனோஜ் மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களா? இல்லை இல்லை. அப்புறம் நீங்களாம் பேசக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் அமைதியாக போயிட்டே இருக்கணும், புரியுதா அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலை, போதும் விஜயா, இன்னும் எவ்வளோதான் முத்துவை பேசுவ? முத்துவுக்கு சம்பாதிக்க தெரியலன்னு சொல்கிறல்ல, அவங்க முன்னேறுவாங்க. இப்போ என்ன வாடகை வீட்டுக்கு போனால் தப்பா? கண்டிப்பாக அவங்க சாதிச்சு காட்டி புது வீடே வாங்குவாங்க. உன் பையன் அவன் செஞ்ச தப்புக்கும் நீ பணத்து மேலே ஆசைப்பட்டு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கும் ரோகிணியால் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. அதுக்கு முத்துவும் மீனாவும் என்ன செய்வாங்க? சொல்லப்போனால் முத்துவுக்கு நிறையா பிரச்சனை வந்ததுக்கு காரணமே ரோகிணி. அந்த சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி முத்துவோட ஃபோன் எடுத்து கொடுத்தது, முத்துவோட கார் சாவி எடுத்து கொடுத்ததுன்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் இந்த ரோகிணி தான் இருந்திருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட நான் அமைதியாக இருக்கேன்னா மனோஜுக்காக மட்டும்தான். ஆனால் நீ பேசுகிற மாதிரிலாம் முத்துவும் மீனாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். ஏன் முத்து, எதுக்காக இன்னும் நின்றுட்டுருக்க? உங்கள் அம்மா பேசுகிற பேச்சுக்கெலாம் நீங்கள் 2 பேரும் பொறுமையாக போகணும்னு என்ன அவசியம் இருக்குது? உன்னால் மீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும். இந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்கிறத விட நீங்கள் தனியாக போனீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன் மீனா, நான் சொல்கிறது தப்பாம்மா? நீங்கள் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் அருமை இந்த விஜயாவுக்கு புரிய வேண்டாமா? மனோஜ் தான் முக்கியம். ரோகிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போனது தப்பு. அதுவும் அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானு என்னென்ன பேசுகிறா இந்த விஜயா. இவளுக்கு நீ சமைச்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாலும் உங்கள் மேலே என்னைக்கும் இந்த விஜயாவுக்கு அக்கறையும் வராது, பாசமும் வராது. அப்புறம் எதுக்காகம்மா இன்னும் அவமானப்பட்டு இங்கேயே நிற்கிறீங்க? எனக்கே பார்க்க பிடிக்கல தெரியுமா அந்த விஜயாவை. விஜயா, இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் விஜயா. இந்த வீடு உன்னுடைய வீடுன்னு எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள ஏளனமாக பேசிகிட்டு இருக்கல்ல, ஒரு நாள் நீ நல்லா அனுபவிப்ப. அப்போ மீனா இல்லை, பக்கத்தில் என்னை கவனிக்க முத்து இல்லையேன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுவ. நீ பேசின பேச்சுக்கு இப்போவே முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லைன்னு வையேன், அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல. என்ன பேசுகிறீங்க? நான் எதுக்கு இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தப்பு செய்கிறதெல்லாம் இந்த முத்துவும் மீனாவும். என்ன இந்த முத்துவும் மீனாவும் எதிர்த்து பேசுனாங்க? அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. அப்போ இந்த முத்து மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு முக்கியமே இல்லையான்னு கேட்க, நீ முக்கியன்றதுனால தான் என் அம்மா கூட நான் போகாமல் இந்த வீட்டில் நான் உன்னை பொறுமையாக பொறுத்து போயிட்டுருக்கேன். இதே நீ முக்கியம் இல்லைன்னு தோணுன அன்னைக்கு கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். அப்படி நடக்கக்கூடாதுன்னா நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாருன்னு சொல்ல, உடனே ரவியும், ஆமாம்மா மீனா நீ ரொம்ப பாவம். அவங்க என்னம்மா தப்பு செஞ்சாங்க? முத்து பாவம், சாப்பிட உட்காந்த உடனே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இதே மனோஜா இருந்தால் இப்படி பேசுவீங்களாம்மா? மனோஜ் செஞ்சது தப்பு, நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு. ரோகிணி அண்ணி அவங்க மூலமாக பணம் வரும்னு மனோஜுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அப்பா பேச்சை கேட்டிருக்கலாம், பாட்டி பேச்சை கேட்டிருக்கலாம், இல்லை ரோகிணியை பற்றி சரியாக விசாரிச்சிருக்கலாம். நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு எந்த தப்பும் செய்யாத மீனாணியை திட்டுறதெல்லாம் சரியே இல்லைம்மா அப்படின்னு வீட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த மீனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நானும் ரவி கூட இந்த வீட்டில் இருக்கேன். உங்களால் தான் நானும் ஒத்துமையாக வாழணும்னு இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனால் என்னைக்கு முத்து நீங்கள் மீனாவை கூட்டிகிட்டு வெளியில் போகிறீங்களோ, இந்த விஜயாத்தை கூடலாம் என்னால் தங்க முடியாதுன்னு நானும் ரவியை கூட்டிகிட்டு தனியாக போயிடுவேன். இவங்க பேசுகிற பேச்செல்லாம் மீனா நீங்கள் வேணால் பொறுமையாக பார்த்துட்ருக்கலாம். எனக்கெலாம் இப்படி பேசினா நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன். உடனே போலீஸை வர வச்சு என் மாமியார் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு இவங்கள மாட்டி விட்டுருவேன். உங்கள் அருமை புரியலனாலும் பரவாயில்ல, இவங்க வீட்டோட மருமகளாச்சே அப்படின்ற மதிப்பு மரியாதை இந்த விஜயாத்தை தராங்களா பாருங்க. இத்தனை நாள் ரோகிணியை திட்டிகிட்டு இருந்தாங்க. ரோகிணி இப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட உடனே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் முத்துவும் மீனாவும் தானு இப்படி பார்க்குறப்பெல்லாம் திட்டிகிட்டு இருந்தா எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? மீனா, உங்கள் பொறுமெல்லாம் எனக்கு வரவே வராது. ரவி, இங்கே சாப்பிடவே வேண்டாம், வெளியில் கிளம்பி போய் எங்கேயாவது சாப்பிட்டு வரலாம். இல்லை இந்த வீடே வேண்டான்னு வெளியில் எங்கேயாவது நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல, விஜயா உடனே பார்க்குறாங்க, என்ன நம்ம பேசின பேச்சால் இந்த ஸ்ருதி இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே ரவியும் ஆமாம் அப்படின்னு வெளியில் கிளம்புறாங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாரு, மீனா தப்பாக நினைக்காத மீனா, எங்கள் அம்மா தான், ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் சரியில்லை. நாம் ஏன் மீனா இவ்வளோ பொறுமையாக இருக்கணும்? யாருக்காக பொறுமையாக போகணும்?
நீ வந்து எனக்காக இந்த வீட்டில் இருக்கிற, நான் உனக்காக இருக்கிறேன். பேசாமல் தனியாக போயிடலாம், அப்பா கிட்ட கூட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த விஜயா பேசுகிற பேச்சுக்கு இனி இடம் கொடுக்கக்கூடாது. நாம் யாருன்னு என் அம்மாவுக்கு புரிய வைக்கணும். அவங்களே தேடி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக மீனாவை கூட்டிகிட்டு இங்கே வந்து முத்து ரொம்ப கோவமாக விஜயாவோட வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறாங்க. வெளியில் போன முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, இப்படி நான் ஒரு முடிவெடுப்பேன், என் அம்மா நம்ம 2 பேரும் இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க, நாம் தெளிவாக ஒரு முடிவெடுத்திருக்கோம், உங்கள் அம்மாவுக்கு நம்ம அருமை பெருமை தெரிய வேண்டாமா அப்படின்னு உடனே செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி முத்து கண் கலங்குறாரு. நீ எதுக்கு வெளியில் அங்கே இங்கேன்னு தங்கணும், இங்கே என் வீட்டுக்கு மேலேயே ஒரு வீடு இருக்குது, நீ அங்கே வந்து தங்கிக்க, மீனா சிஸ்டருக்கும் எல்லா வசதியும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு இங்கே செல்வம் வீட்டு பக்கத்துலேயே மேலேயே வீடு கிடைக்க ரொம்ப சந்தோஷமாக மீனாவும் முத்துவும் அங்கே போய் தங்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது தெரியுமா, அங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ ரெஸ்ட் எடுக்க நிறைய நேரம் கிடைக்குதுங்க. அதுலேயும் உங்கள் அம்மா பேசுகிற பேச்செல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை இப்போ இல்லை. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நான் எப்பயும் போல் பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம், என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, நானும் இனி யாருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா, இப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. என்ன மகனாக ஏற்றுக்கல, உன்னை எங்கள் அம்மா மருமகளாக ஏற்றுக்கல, அதுக்கு காரணம் நான் தானே. ஆனால் இப்போ நீ சந்தோஷமாக இருக்கிறல, அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, இங்கே அவங்களுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்குது. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானமும் வருது. அங்கே பக்கத்தில் ஒரு கோயிலுக்குள்ள பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு பொறுப்பை இங்கே சந்திரா கிட்ட கொடுக்குறாங்க. தினமும் இத்தனை மாலை வேணும், இவ்வளோ பூ வேணும் அப்படின்னு அந்த பெரிய ஆர்டரை சந்திரா கிட்ட கொடுக்க சந்திரா சொல்கிறாங்க, என் பையனும் இப்போ வேலைக்கு போயிட்டான், பெருசாக இப்படி ஆர்டர்லாம் நான் எடுக்கிறதில்ல. ஆனால் என் பொண்ணு இங்கே வந்து மீனா இருக்கால்ல, அவளுக்கு இந்த ஆர்டரை கொடுத்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். மாமியார் வீட்டிலேருந்து வெளியில் வந்து தனியாக தங்கிட்டு இருக்கா மீனா, அதனால் இந்த ஆர்டர் என் பொண்ணுக்கு நீங்கள் தருவீங்களான்னு கேட்க, ரொம்ப நல்லது, மீனாவை பற்றி தெரியுமே, முத்துவும் மீனா கூட இருக்கிறதுனால இந்த ஒரு ஆர்டர் செஞ்சாவே எப்படியும் 2-3 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைக்குது. உடனே முத்துவும், பரவாயில்ல மீனா, நம்ம மாலை கொடுக்கறது, இங்கே பூ கொடுக்கறதுன்னு இப்படி இதே மாதிரி நிறைய ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும், நான் உதவி செய்கிறேன் மீனா, நாம் இப்போ தனியாக தானே இருக்கோம், எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யலாம், தேவையில்லாமல் வீட்டு வேலையவே நீ பார்த்துட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன்னு கிடைச்ச அந்த கோயில் ஃபங்க்ஷன் ஆர்டரை மீனா ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. 7 நாள் நடக்கிற அந்த ஃபங்க்ஷனை மீனா கொடுக்குற பூவாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்குது. மீனாவுக்கு இதனால் ஒரு நல்ல வருமானமும் வருது. கோயிலுக்கு வந்த அங்கே கோயிலுக்கு வேண்டுதல் எல்லாம் செய்ய வரவங்களும் மீனா கொடுக்குற அந்த மீனா மாலை கொடுக்க போகும்போது மீனாவை பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மீனா பூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மாலை செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டெக்கரேஷன் ஆர்டரையும் மீனா செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் மீனாக்கு டெக்கரேஷன் ஆர்டரையும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற அங்கே வந்து மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து நல்லபடியாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் மீனா இல்லைன்ன உடனே விஜயா எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ இதுக்கு மேலேயும் அனுபவிப்ப, மீனா பக்கத்தில் இல்லைன்னு நினச்சி நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அப்போ கூட மீனா முத்து இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்க, ஏன் தெரியுமா, நீ எல்லாம் திருந்த மாட்ட, உன்னை நம்பி ஏற்கனவே மீனா வந்து ரொம்ப அவமானப்பட்டுட்டா, மீனா முத்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் நீ தான் ரோகிணியும் இல்லை மீனாவும் இல்லை, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறல்ல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், மீனா முத்துவை என்னெல்லாம் பேசின, உனக்கு ரோகிணியை பிடிக்கவே பிடிக்காது, ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன், ஆனால் மனோஜுக்காக ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன், ஆனால் முத்துவும் மீனாவும் எந்த தப்பும் செய்யாமல் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினச்சி அவங்க அவமானப்பட்டு நின்னாங்கல்ல, உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இனி முத்துவும் மீனாவும் உதவி செய்ய வரவே மாட்டாங்க, நான் பார்க்குறேன் எப்படி மீனா இல்லாமல் இந்த வீட்டை நீ சமாளிக்கிறேன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, போதுங்க, முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க என்ன பெருசாக வீடு வாங்கிட்டாங்களா, இல்லை நிறைய சம்பாதிச்சிட்டாங்களா, அவங்கள மீனாவை என் மருமகளை ஏற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பேச, மீனாவும் முத்துவும் வாடகை வீட்டிலேருந்து அவங்க நல்லபடியாக சம்பாதிச்சு புது வீடும் வாங்கி அவங்க சொந்த வீட்டுக்கும் போகிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே இங்கே ரோகிணியும் வெளியில் வராங்க.
ஆனால் ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே மீனா இல்லாததுனால விஜயா வேற வழி இல்லாமல் ரோகிணியை வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாங்க. இங்கே மனோஜ் ரோகிணியை கண்டுக்கிறது இல்லை. விஜயா ரோகிணி கூட பேசுகிறதும் இல்லை. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வெளியில் வேலைக்கும் போக முடியாமல் ரோகிணி அங்கே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தாலும் ரோகிணியை வீட்டில் உள்ள யாரும் மதிக்கவும் இல்லை. வீட்டுக்கு வந்த ரோகிணிக்கு தெரியுது மீனாவும் முத்துவும் தனியாக வேறு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு. அப்போ வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா அப்படின்னு நினச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே ரோகிணியை யாரும் கொஞ்சம் கூட மதிக்காததுனால வீட்டுக்கு வந்த ரோகிணி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், அதனால மீனா மாதிரியே பொறுப்பாக இருக்கணும், இனி எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் மனோஜும் ரோகிணியை கண்டுக்கல. விஜயா எப்போ பார்த்தாலும் ரோகிணியை திட்டி அவமானப்படுத்துகிறாங்க. மீனாவுக்கு பதிலாக இந்த ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் இனி அந்த விஜயா முகத்தில் முழிக்கவே கூடாது, அவங்களும் நம்மக்கிட்ட வரவும் கூடாது, நாம் நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு புது வீட்டுக்கு போன மீனாவும் முத்துவும் அண்ணாமலையை கூப்பிட்டு அவருக்கு அண்ணாமலைக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்துவும் மீனாவும் வெளியில் வாடகை வீட்டுக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாமல் திரும்பி வந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னடானா நிறைய ஆர்டர்லாம் கிடைக்க இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் மட்டும் இல்லாமல் நிறைய கோயிலில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மீனா தான் இங்கே ஆர்டர்லாம் எடுத்து மாலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறா போல. அதனால் இந்த முத்து மீனாவை கையில் பிடிக்கவே முடியாது, நல்லா சம்பாதிக்கிறாங்க, பெரிய வீட்டுக்கும் போயிட்டாங்க போலயே அப்படின்னு மீனாவோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க விஜயா. இந்த ரோகிணி மறுபடியும் திரும்பி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க விஜயா.